அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். கும்ப ராசி. இந்த ராசியோட அந்த அதீத ஆளுமை பண்புகளை பற்றி நினைக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய வியப்பு வருதுங்க. எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு தன்னலமில்லாத பொதுநலத்தோட இருக்க முடியுது? அந்த அசைக்க முடியாத அறிவுத்திறன், யாரையும் ஒதுக்கிடாம எல்லாரையும் அரவணைச்சு போற அந்த சுபாவம், இதெல்லாம் ஒருத்தருக்கே அமைகிறங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த உன்னதமான குணங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி செதுக்க போகிறத பற்றி இப்போ நம்ம ரொம்ப ஆழமாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக சொல்லணும்னா, கும்பராசியில் பிறந்தவங்களோட மனசுங்கிறது தர்மத்தாலையும் நியாயத்தாலையும் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் மாதிரிங்க. நீங்கள் என்றைக்குமே உண்மைக்கு மாறான பாதையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. தர்மத்தோட வழி நின்று பிரகாசிக்கிற தூய ஆத்மாக்கள் நீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உங்கள் மனசுக்குள்ள சுயநலங்கிற நிழல் கூட படாதுங்க. அதுதான் உங்கள் ராசியோட ஸ்பெஷாலிட்டியே. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற குறுகிய மனப்பான்மையை தாண்டி என்னை சுற்றி இருக்கிற எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பரந்த லட்சியவாதி நீங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் செயலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் தான் இருக்கும். இந்த ஒரு அறச்சீற்றம் தான் உங்களை ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாற்றுது. அறிவு கூர்மைன்னு எடுத்துக்கிட்டா, உங்கள் சிந்தனை வேகங்கிறது யாராலையும் எட்ட முடியாத இமயமலை சிகரம் மாதிரிங்க. உங்கள் பகுத்தறிவு திறனும் எடுக்கிற தீர்க்கமான முடிவுகளும் அவ்வளவு நுட்பமானது. அதனாலேயே வஞ்சகம் பிடிச்சவங்க போடுற எந்த சூழ்ச்சி வலையிலையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் ரொம்ப ஈஸியாக அறுத்தெடிஞ்சிடுவீங்க. உங்களை ஏமாத்துறங்கிறது யாருக்கும் எட்டாத ஒரு கனி கூட சொல்லலாம். உங்கள் ஆற்றலுக்கு நிகராக ஒரு சக்தி இந்த உலகத்தில் தேடினாலும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எதையும் துறக்கிற துணிச்சலும் எதையும் சாதிக்கிற பேராற்றலும் உங்கள் மனதிடத்தில் தான் இருக்குது. நீங்களாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா தவிர உங்களை யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது, எதிலிருந்தும் பிரிக்கவும் முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மையும். சமூகத்தோட இணக்கமாக போகிற அந்த பக்குவம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஜாதி மதம் பேதம் இதையெல்லாம் கடந்து எல்லாரையும் சமமாக பார்க்குறவங்க குணத்தாலேயே உங்களுக்கென்று ஒரு பெரிய நண்பர்கள் பட்டாளமே இருக்குங்க. இந்த எளிமையான இனிமையான அணுகுமுறை தெரியாதவங்களை கூட சீக்கிரமே உங்களை ஆத்மார்த்தமான நண்பர்களாக மாற்றிடும். இவ்வளவு தார்மீக பண்புகளும் கூர்மையான புத்தியும் இருக்கிற கும்பராசிய நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் மன நிறைவோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த தகவல்களோட அடிப்படையில் அடுத்ததாக கும்பராசியோட தொழில் பண பரிவர்த்தனை ரகசியங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாமா? நம்ம முன்னாடியே பேசினப்போ இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஒரு நந்தவனம் மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நான் மனதார நினச்சேன். ஆனால் யதார்த்தத்தில் உங்கள் மனசுக்குள்ளே தேங்கி கிடக்கிற வழிகளும் நீங்கள் சுமந்துட்டு இருக்கிற சோதனைகளும் உண்மையிலேயே திகைக்க வைக்குதுங்க. இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலேயே நீங்கள் காயப்படுத்தப்படுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டங்களும் தடைகளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்குமா? இதை பற்றி இப்போ பார்ப்போமா? உண்மைதாங்க. ஒரு மகா சமுத்திரம் மேலே பார்க்க அமைதியாக தெரிஞ்சாலும் அதோட ஆழத்தில் அலைகளோட சீற்றம் குறையாமல் இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் நிலைமையும். எங்களை பார்த்து நலமானு கேட்கிறீங்களே, நாங்கள் இந்த துன்பக்கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கிறது ஒரு பெரிய சாதனை தானே. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய மூச்சு வரதை என்னால் உணர முடியுது. காலம் உங்களை அந்த அளவுக்கு சோதிச்சிருக்கு. ஆனால் கார்மேகம் கலைஞ்சு சூரியன் வர நேரம் இப்போ கனிஞ்சிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும் மனக்கவலைகளும் காணல் நீர் மாதிரி உங்கள் வாழ்க்கையை விட்டு போக போகுது. இனி நீங்கள் பார்க்க போகிற நாட்கள் உங்கள் வீட்டுக்கு அமைதியையும் செழிப்பையும் கண்டிப்பாக கொண்டு வருங்க. உறவுகளோட பிரிவால் வாடிக்கிட்டு இருக்கிற உங்கள் மனசுக்கு ஒரு மருந்தா ஒரு காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தி தேவையில்லாதவங்கன்னு ஒதுக்கி தள்ளின அந்த அதே இரத்த உறவுகளும் சொந்தங்களும் அவங்க பண்ணின தப்பை உணர்ந்து உங்களை தேடி வர ஒரு அற்புதமான காலம் இது. கசப்புணர்ச்சி நீங்கி உறவுகளுக்குள்ள ஒரு புது புரிதல் பிறக்கும். அதே மாதிரி சுப காரியங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு
வரன் அமையறதுல இருந்த தடைகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடுங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு நேசிக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குறவங்களுக்கு அந்த குறையை தீர்க்க ஒரு வாரிசு பிறக்கிற பாக்கியம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து விவகாரத்தில் இருந்த சிக்கல்கள், கோர்ட் கேஸ், பங்காளிகளுக்குள்ளே இருந்த ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு பொருளாதார நிலை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும். இவ்வளவு காலமாக உங்களை முடக்கி போட்டிருந்த கரும வினைகளும் மற்றவங்களோட கண் திருஷ்டியும் உங்களை விட்டு விலகிறதுக்கான வழிகளை இப்போ விரிவாக பார்ப்போமா? இந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு முன்னேற இது வழிவகுக்குங்க. கும்பராசினரோட இந்த மாற்றங்கள் ஒரு கும்பராசினரோட இந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் நம்பிக்கையை தந்தாலும் உங்கள் ஆழ் மனசில் இருக்கிற அந்த பயத்தை பற்றி நான் யோசிக்கிறேன். குறிப்பாக அறிவால் எதையும் சாதிக்கலாம்னு ஒரு பக்கம் தோணினாலும் இந்த கண் திருஷ்டி மாதிரியான விஷயங்கள் ஒருத்தரோட முன்னேற்றத்தை நிஜமாகவே தடுத்துடுமா? இது வெறும் பிரம்மையா, இல்லை இதோட பின்னணியில் ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்கா? அதே மாதிரி உங்கள் தோல்விகளுக்கு நீங்களே கூட காரணமாக இருந்திருக்கலாங்கிற அந்த கசப்பான உண்மையை எப்படி எதிர்கொள்கிறது? இந்த முரண்பாடுகளை தீர்த்து ஒரு தெளிவான மனநிலைக்கு எப்படி வர்றதுன்னு விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் தற்போதைய மன போராட்டங்கிறது ஒரு நீண்ட பயணத்தோட இறுதி கட்ட மாதிரி. கடந்த காலத்தில் 7.5 சனி, ஜென்ம சனியோட தாக்கத்தில் சொல்ல முடியாத துயரங்களையும் பண கஷ்டங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த ரணங்களும் உங்கள் மனசில் எதை செஞ்சாலும் தோற்று போயிடுவோங்கிற ஒரு பயத்தை விதைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கிரகங்களோட சுழற்சிங்கிறது ஒரு காலச்சக்கரம் மாதிரி தான். 2 மேகங்கள் விலகிக்கிட்ட இன்னும் அந்த நிழலையே நிஜம்னு நினச்சி பயப்படுறது உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்களே போட்டுக்கிற முட்டுக்கட்டை. நிகழ்காலத்தில் இருக்கிற வாய்ப்புகளை கவனிங்க. அப்போ தான் இழந்த பெருமைகளை மீட்க முடியும். கண் திருஷ்டியை வெறும் மூட நம்பிக்கையாக தள்ளிட முடியாதுங்க. இது மற்றவங்களோட தீவிரமான நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம். குறிப்பாக சமீபத்தில் நீங்கள் செஞ்ச ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இதனால் நிறைய பேரோட பொறாமை பார்வைக்கு நீங்கள் ஆளாகியிருக்கலாம். ஒரு கண்ணாடியில் படிகிற தூசி மாதிரி இந்த பாதிப்புகள் உங்கள் வேலையும் தடைகளுக்கும் உடம்பு முடியாமல் போகிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் வெளியில் இருந்து வர காரணங்களை விட நமக்குள்ளே இருக்கிற காரணங்கள் தான் முக்கியம். உங்கள் பழைய தோல்விகளும் உங்களுடைய சில ஆவேசமான முடிவுகளும் நிதானம் இல்லாமல் பேசின பேச்சுகளும் கூட காரணமாக இருந்திருக்கலாங்கிறத நீங்கள் நேர்மையாக ஒத்துக்கணும். சுய பரிசோதனை பண்ணுறது பலவீனம் கிடையாதுங்க, அதுதான் உண்மையான பலம். உங்கள் சொல்லாலேயோ செயலாலேயோ யாராச்சும் வருத்தப்பட்டிருந்தா அதை உணர்ந்து உங்களை நீங்களே திருத்திக்கிற அந்த பக்குவம் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக்கிட்டா எந்த கண் திருஷ்டியோ கிரகங்களோட பாதிப்போ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தன்னம்பிக்கையை சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க. இந்த மனமாற்றமே உங்கள் வெற்றியோட திறவுகோல். கடந்த கால கண்ணீருக்கும் துரோகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். எதிர்காலத்தை பற்றி புது நம்பிக்கையை விதைப்போம். நேற்றுங்கிறது முடிஞ்சு போன கதை, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நாளைக்குங்கிறது உங்கள் கையில் இருக்கிற ஒரு வெற்றுத்தாள். அது என்ன காவியம் எழுதணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இனி என்ன, இதுதான் இப்போ உங்கள் தாரக மந்திரமாக இருக்கணும். இந்த பாதையில் நீங்கள் போகும்போது சில எளிய விஷயங்களை செஞ்சால் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். தினமும் காலையில் காகத்துக்கு உணவிடுங்க. இது சும்மா சடங்கு இல்லை, பித்ரோக்களோட ஆசையை, சனீஸ்வரனோட கருணைகளையும் உங்களுக்கு தரும். அதே மாதிரி எந்த பலனும் எதிர்பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு செய்கிற உதவி உங்கள் கர்ம வினையை குறைக்கும். ஒருத்தரோட வறுமையை பார்த்துட்டு இறக்கப்பட்டு நீங்கள் செய்கிற உதவி அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைச்சா அந்த நிமிஷமே சனீஸ்வர பகவான் உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை விட்டுட்டு உங்களுக்கு நண்பராக மாறிடுவார். அவர் உங்களை சோதிக்கிறாரு, உங்களை அழிக்கிறதுக்காக இல்லைங்க, உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றுறதுக்காக. கும்பராசியோட தர்மத்தையும் பொறுமையும் பார்த்து உலகமே வியந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன சர்க்கிள்களையும் பார்த்து யாராச்சும் கிண்டல் பண்ணால் அதை காதில் கேட்டுக்காதீங்க.
உங்கள் ஒவ்வொரு செகண்டும் வைரத்தை விட மதிப்பு மிக்கதுங்க. தேவையில்லாத கவலைகளில் அதை வீணாக்காதீங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நம்பிக்கையோடு நடங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. குழந்தைக்காக தவம் இருக்கிறவங்கள வீட்டில் சீக்கிரம் தொட்டில் ஆடும். பிரச்சனை இருந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தோட ஆரம்பம். இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் உங்கள் வாழ்வோட இருளை நீக்கி ஒளியேற்றும்னு நான் நம்புகிறேங்க. ராசி மண்டலத்தில் 11வது இடத்துல இருக்கிற கும்பராசி சாதாரணமானது இல்லை. இது சனீஸ்வர பகவானோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு தர்ம களம். அவிட்டம், சதயம், பூராட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசி மிதுனம், துலாம், தனுசு, மேஷம்னு நட்பு ராசிகளோட சேர்ந்து ஒரு பலமான சமூகத்தையும் உங்களுக்கு உருவாக்குங்க. உங்கள் பேச்சாற்றலும் புத்திசாலித்தனமும் யாரையும் பரிகரிக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் தர்மம் தவறாத உங்கள் நேர்மை உங்களை ஒரு மனிதராக காட்டுங்க. உங்கள் கஷ்டத்தை மதிக்காமல் மற்றவங்களோட கண்ணீரை துடைக்க ஓடுற உங்கள் நல்ல மனசு தான் கடவுளோட அருளை உங்களுக்கு கொடுக்குதுங்க. நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து உங்களை பாதுகாத்துக்க சில விஷயங்களை ஒரு தவமாக செய்யுங்க. தினமும் காலையில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள். அது உங்கள் ஆத்மாவிற்கு கவசமாக இருக்கும். வீட்டில் சாம்பிராணி புகையும் கற்பூர ஒளியும் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அது கெட்ட அதிர்வுகளை விரட்டும். வாரம் கல்லுப்பும் மிளகும் வீட்டை சுற்றி தெளித்து திருஷ்டி கழிக்கிறது நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமை கந்தனீஸ்வரனையும் சரணடையுங்க. சனிக்கிழமை சனீஸ்வரனையும் சரணடைங்க. வாசலில் எலுமிச்சம்பழத்தையும் மிளகாயும் கட்டுறதும் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு வச்சு அடிக்கடி மாற்றுறதும் திருஷ்டியை அண்ட விடாதுங்க. துளசி செடியை வளர்த்து அதில் வணங்குங்க. பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் தூக்கி போட்டுடுங்க. அந்த தரித்திரத்தை நீக்கும். குழந்தைகளுக்கு திருஷ்டி போட்டு வைங்க. உங்கள் வெற்றிகளை பற்றி மற்றவங்கிட்ட ரொம்ப தம்பட்டம் அடிக்காமல் அமைதியாக இருங்க. அதுவே உங்களை பாதுகாக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் கல்லுப்பு கலந்த தண்ணியில் குளிங்க. அது உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி புத்துணர்ச்சி தரும். கோபத்தை குறைச்சி எப்போவுமே சிரிச்ச முகத்தோடவே இருங்க. காலையில் சூரிய உதயத்தில் சூரியனை வழிபடுங்க. இயற்கையோட நேரம் செலவிடுங்க. கடைசியாக ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் உங்களை விட வலிமையான சக்தி எதுவுமே இல்லை. எந்த தீய சக்தியும் என்னை ஒன்றும் செய்யாதுங்கிறத தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு வளையம். உங்களை மதிக்காதவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு நீண்ட பயணம். இதில் வர தடைகள் எல்லாம் நம்மளை செதுக்கிற உளிகள் தான். இந்த தெளிவோட ஒரு நன்றி உணர்வோட உங்கள் நாளை தொடங்குங்க. உங்கள் வாழ்வோட ஒவ்வொரு கணமும் வசந்தமாக மாறட்டும். கும்பராசிக்கான இந்த தகவல்களை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.